கட்டளை பகுதியில் காவிரி ஆற்றில் மணல் கடத்திய வாகனத்தை வட்டாட்சியர் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கரூர் மாவட்டம் கட்டளை பகுதியில் காவிரி ஆற்றில் இருந்து இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவதாக வந்த புகாரின் பேரில் அதிகாரிகள் அப்பகுதியில் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நத்தமேடு வனப்பகுதிக்கு அருகே ரோந்து சென்ற போது காவிரி ஆற்றின் ஒரு கரையில் மினி வேன் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வருவாய்த்துறையினர் மினி வேனை மடக்கி பிடிக்க முற்பட்ட போது ஓட்டுநர் தப்பிச் சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து மினி வேனை சோதனையிட்ட போது 1 யூனிட் மணல் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து மணலுடன் வாகனத்தை பறிமுதல் செய்த வருவாய்த்துறையினர் மாயனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நெல்லையில் அண்ணாமலையை அவதூறாக பேசியதாக தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையின் பொம்மையை எரித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து பேட்டி ஒன்றில் விமர்சித்து பேசிய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நெல்லை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் முன்பாக கூடிய பாஜக கட்சியினர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணாமலை பற்றி அவதூறாக பேசியதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செல்வ பெருந்தகையின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் மிதித்தும் அவரை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசியதாக கண்டித்து கடலூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்திலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அண்ணாமலையின் பதிவுக்கு காங்கிரஸ் கட்சியினர் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அண்ணாமலை தெரிவித்ததற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கடலூரில் காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலை அருகில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கண்டன முழக்கங்களையும் எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா வரும் தை மாதத்திற்குள் நடத்த திட்டமிட்டிருப்பதாக பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றான பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். இந்நிலையில் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா நடத்த தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். அதற்கான ஆயத்த பணிகள் கோவிலில் பாலாலயம் பூஜை ராஜகோபுரம் முன் பகுதியில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி, உலக புகழ்பெற்ற ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு ஆயத்த பணிகள் இன்று துவங்கியுள்ளதாகவும் வரும் தை மாதத்திற்குள் குடமுழுக்கு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். பெரம்பலூரில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மது விற்பனை குற்றத்தில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் மது விற்பனை போன்ற குற்றச்செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்த வேப்பந்தட்டை வட்டம் முருக்கன்குடி கிராமத்தை சேர்ந்த 3 பேரை அரும்பாவூர் மற்றும் மங்களமேடு மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற கள்ளச்சாராயம் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட எஸ்பி சியாமலா தேவி தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.